எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல ஸ்நாக் ஸ்டார்டர் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிக்கன் கோன்ஸ். இது நம்ம சிக்கனை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி அந்த கேபேஜ் இலையில சுற்றி இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 3 பல்லு பூண்டு பொடியை நறுக்குனது போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது சேர்த்து கலந்து விடுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது போடுங்க. அடுத்து காய்கறி சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல 1 கேரட் பொடியை நறுக்குனது. நீங்கள் எந்த வெஜிடபிள் சேர்க்கறதா இருந்தாலும் நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பீன்ஸ் நறுக்குனது, 1 கப் பொடியை நறுக்கின முட்டைகோஸ், ஒரு சின்ன துண்டு குடமிளகாய் பொடியை நறுக்குனது சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கன் கீமா இல்லை, நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. 3 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கிற சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஸோட சேர்த்து சிக்கனை ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் கலர் எவ்வளவு அருமையாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் வேர்க்கடலையை நறுக்கி போடுங்க. அப்போ ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் பொடியை நறுக்குனது, அப்புறம் வெங்காயத்தாள் பொடியை நறுக்குனது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம முட்டைகோஸ் இலையை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் முட்டைகோஸ் இலையை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை கோன் ஷேப் வரா மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ நான் கட் பண்ணுறத அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். எதுவும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் நடுவில் இருக்கிற தண்டை கட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம இலையை ஆவியில் வேக வைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். அப்போ உங்களுக்கு கோன் ஷேப் பண்ணுறதுக்கும் ஃபில்லிங் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முட்டைகோஸை ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அடுத்து கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் இன்னைக்கு மூங்கில் ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேன். இதை கடாயில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் முட்டைகோஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மூடி வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டீமர்லேருந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம முட்டைகோஸில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் வேக வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கோன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கோன் ஷேப் அப்படியே இருக்கிறதுக்காக நான் வெங்காயத்தாள் வச்சு கட்டுறேன். இப்போ நம்மளோட கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்லிங் வச்சா பிரிஞ்சு வராமல் கொட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கிளாஸ் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். எட்ஜஸில் மடித்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். கோன்ஸை இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஃபில்லிங்கை எடுத்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. இதோட ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு லைட் ஸ்டார்டர் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாட்டி சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.